தற்போதைய அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் 42 கேள்விகளை எழுப்பியிருந்தனர் கட்சியினருக்கு. இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முனீஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். முனீஸ்வரன், 42 கேள்விகளை காவல்துறையினர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எழுப்பியிருக்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழக தரப்புல இருந்து என்னென்ன பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கேள்விகள்லாம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடானது வருகிற 21ஆம் தேதி மதுரை பாரபத்தியில் நடைபெற உள்ளது. இதற்காக ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. தெற்கு பார்த்து அமைக்கப்பட்டிருக்கும் மேடையானது 200 அடி நீளமும் 600 அடி அகலமும் கொண்டது. மாநாடு அன்று 200 பேர் மேடையில் அமர்வார்கள் எனவும் தவேகா தலைவர் விஜய் நடந்து சென்று தொண்டர்களை பார்ப்பதற்கு 800 அடி தூரத்திற்கு நடைமேடையானது அமைக்கப்பட்டுள்ளது. மாநாடு ஒன்று மாலை 3:15 முதல் இரவு 7 மணி வரை நடைபெறும். மாநாட்டில் முதலில் கொடியேற்றுதல், பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து, உறுதிமொழி, கொள்கை பாடல், தீர்மானம், அதன் பின் விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளார். மாநாட்டில் ஆண்கள் 1,20,000 பேரும், பெண்கள் 25,000, முதியவர்கள் 4,500, மாற்றுத்திறனாளிகள் 500 பேரும் கலந்து கொள்வார்கள் எனவும், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை எனவும் தவேகா தரப்பில் பதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் வருவார்கள் என்ற நிலையில் மாவட்டத்திற்கு ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என தலா 3,600 பேர் வேன்கள், பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகனங்களில் வர இருப்பதாகவும், மொத்தம் 1,50,000 நாற்காலிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கென வீல்சேர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், 100க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள், 400 தற்காலிக கழிப்பறைகள், 50க்கும் மேற்பட்ட LED திரைகள், தேவைக்கு ஏற்ப CCTV கேமராக்கள், மேலும் மாநாட்டில் 420 ஒலிபெருக்கிகள், 20,000 மின்விளக்குகள் பொருத்தப்பட உள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்களுக்கு பாஸ் எதுவும் வழங்கப்படவில்லை. மாநாட்டிலிருந்து உள்ளேயும் வெளியேயும் செல்வதற்காக 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி சுகாதாரத்துறையிடம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும், தனியார் மருத்துவர்கள் மற்றும் உபகரணங்கள் வரவழைக்கப்பட்டு மாநாட்டுக்காக பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி.